A35 வீதியில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த பாலம் உடைக்கப்பட்டு இன்று 5 வருடத்துக்கு மேல் ஆகிறது. உங்களுக்கு தெரியும், இதில் எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது, எத்தனையோ வாகனங்கள் பிறண்டிருக்கிறது. அண்மை காலமாக கூடிய ஒரு வாகனம் பிறண்டு அருந்தப்பிலே உயிர் தப்பியது. இந்த பாலத்தில் இன்னும் எத்தனை பேர் சாக போகிறார்களோ தெரியாது. ஏனென்றால் நான் கௌரவ ஆளுநரை இந்த இடத்திலே மறித்து கேட்டபோது ஆளுநர் 3 மாதத்தில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்று சொன்னார். பின்பு ஆளுநரை நேரடியாக சந்தித்த போதும் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்தாச்சு, இந்த வேலை நடைபெறும் என்று சொல்லுகிறார். நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்து ஒரு தனிநாட்டு கோரிக்கைக்காக குரல் கொடுத்த எங்கள் இன்று ஒரு பாலத்துக்காக குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தமிழர் பகுதியிலே ஒரு பாலம் கட்டவே முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இந்த புதிய அரசாங்கம் வந்தும் 1 வருடமாகிறது. இந்த பாலத்தை நிவர்த்தி செய்து தருகிறார்கள் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த பாலத்திலே இனியும் ஒரு உயிர் போகக்கூடாது என்பதற்காகவே குரல் கொடுக்கிறோம். தயவு செய்து இந்த பால வேலை நடைபெற வேண்டும்.